அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல பிரம்ம தேசம்ங்கிற ஊர்ல தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு முன்மாதிரியாக அமைக்கப்பட்ட கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த கோயில் கடனா நதிக்கரைக்கு தென்கரையில பிரம்மாண்டமா வச்சிருக்கு. இந்த ஆலயத்தின் பெயர் தான் திருவாலீஸ்வரர் ஆலயம். ராஜராஜ சோழன் பல கோயில் கட்டியிருந்தாலும் அவரோட ஆட்சி காலத்துல தொடக்கத்துல அவர் எழுப்பிய முதல் கோயில் இதுதாங்க. அதுவும் சோழ நாட்டுல இல்லாம மாறாக பாண்டிய நாட்டுல நம்ம ஊர்ல இருக்குங்கிறத நான் ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன். ஆலயத்துல கம்பீரமா காட்சியளிக்கும் திருவாலீஸ்வரரையும் சிவகாமி அம்பாளையும் வணங்கிட்டு தாங்க நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இச்சாடனர் சபை மண்டபத்தில் சிவபெருமான் கங்காளநாதராக சகல தேவதைகளுடன் அருள்பாலிக்கிறாருங்க. சுமார் 7 அடி உயரமும் 250 கிலோ கொண்ட இந்த சிலைக்கு பாதத்தின் படியை தவிர வேறு எந்த படியுமே இல்லைங்க. இதுதான் பார்ப்போரை ரொம்ப வியக்க வைக்கிறது. புவியீர்ப்பு மையம் செயல்படும் போக்கை கணித்து பிடிமானம் இல்லாமல் சிலை அமைச்சிருக்காங்க அந்த கால அற்புத சிற்பிகள். நம்ம தமிழகத்துல வாலி வணங்கியதாக கூறப்படும் ஒரு சில சிவஸ்தலங்களில் இதுவும் முக்கியமான ஸ்தலமாகுங்க. வாலி வழிபட்டதால் இத்தலத்துல உள்ள மகாதேவருக்கு திருவாலீஸ்வரர் வாலிநாதர் என்று பெயர் வந்தது. முதலாம் ராஜராஜன் உள்ளிட்ட பல பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகள் இங்க இருக்குங்க. கல்வெட்டுகளில் ராஜராஜ காலத்தில் அவர் பண்ணின அரசியல் நிகழ்வுகளின் விவரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய தகவல் பெட்டகமாக அமைந்திருக்கு. இந்த கோயிலின் சுற்றுச்சுவர்கள் அனைத்திலுமே ஏராளமான கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே எல்லா கோயில்களுமே மேல உள்ள விமானம் சுதையினால் தாங்க அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த கோயில்ல கருவறை மற்றும் விமானம் முழுவதுமே கற்றளிதான். இந்த கல் விமானத்தில் சிவபெருமானின் 64 திருவுருவங்கள் மிக நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க. பாண்டிய நாட்டில் முழுவதும் கருங்கனிலால் அமைக்கப்பட்ட கருவறை மற்றும் விமானத்தை கொண்ட ஆலயங்களில் இது ஒரு முக்கியமான ஸ்தலமாகுங்க. இறைவனின் கருவறையை அடுத்து 8 தூண்களுடன் கூடிய அர்த்த மண்டபத்தையும் மகா மண்டபத்தையும் திருசுற்று மாளிகைன்னு சொல்லியிருக்காங்க. கன்னி மூலையில நின்ற கோலத்துல விநாயகரும் மயிலுடன் நின்ற கோலத்துல கார்த்திகேயனும் ஜூரதேவர் அதிகார நந்தி பைரவர் ஆகியோர் மூலவரை சுற்றிலும் அமைஞ்சிருக்காங்க. இந்த கோயிலோட அழகை பார்த்ததும் மகாதேவரை தரிசிச்சதும் அதுலேருந்து இன்னுமே என்னால் மீண்டு வர முடியலைங்க. அதே ஒரு அதிர்ச்சியில இருந்த மாதிரி இருந்துட்டு